கஜினி படத்துல வில்லனா நடிச்சு ஃபேமஸ் ஆன நடிகர் பிரதீப் ராவத் இப்ப புற்றுநோயால இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவருடைய கடைசி நொடிகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப தெரிவிச்சிருக்காங்களாம். அதை கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்ல எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல வில்லன் அப்புறம் குணச்சித்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பிரதீப் ராவத். கஜினி, வீரம் இது மாதிரி பல படங்கள்ல மிரட்டக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் நடிச்ச பிரதீப் ராவத் இப்ப 74 வயசுல ரத்த புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காரு. கடந்த 5 வருஷமாவே புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த பிரதீப் ராவத் தொடர்ந்து சிகிச்சை எடுத்திருக்காரு. அதுல இருந்து மீண்டும் வந்திருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி அவருக்கு அந்த பாதிப்பு மறுபடியும் தீவிரம் அடைஞ்சிருக்குது. மும்பைல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை எடுத்திருக்காரு. இப்ப சிகிச்சை பலனளிக்காம ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை அவர் இறந்து போயிட்டதா அவருடைய மேனேஜர் தெரிவிச்சிருக்காராம். இவருடைய இறுதிச் சடங்கு இன்னைக்கு நடக்க போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இறந்து போயிருக்கக்கூடிய பிரதீப் ராவத் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, 5 வருஷங்களா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அவரோட உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா திடீர்னு கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவரோட உடல்நிலை மறுபடியும் மோசமாகி அந்த புற்றுநோய் மறுபடியும் உடல்ல தீவிரம் அடைஞ்சிருக்குதாம். தினமும் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதுலயும் அவர் இறந்து போறதுக்கு நேத்து காலையில சுத்தமா படுக்க முடியாம அவருக்கு ரத்த புற்றுநோய் ஏற்பட்டதால வாயிலிருந்து உடம்புல இருந்து பல பகுதிகளில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவர் உடனடியாக வீட்டில் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் உதவியோட ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமான சிகிச்சைகள் கொடுத்தும் ஒரு கட்டத்தில் அந்த சிகிச்சையை அவரோட உடல் ஏற்றுக்க மறுத்து அவர் உயிர் பிரிஞ்சிருக்குது. புற்றுநோய், அதுவும் ரத்த புற்றுநோய் எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்து அவரோட உயிரை பறிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்துல இருந்து பார்த்து அதை நினைச்சு ஒரு மிகப்பெரிய மன வேதனைக்குள்ளாயிருக்காங்க. ஒருவேளை புற்றுநோய் வராமல் இருந்தா கண்டிப்பா இன்னொரு 5-6 வருஷம் அவர் உயிரோட இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த சோகத்தை மீண்டு வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, அதர்வாவோட இதய முரளி திரைப்படத்துக்கான OTT ரிலீஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அதர்வா நடிப்பில் வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படம் தான் இதய முரளி. அறிமுக இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் இயக்கத்துல அதர்வா, விஜய் ரக்ஷன், பிரீத்தி முகுந்தன் சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல உலக அளவுல 31 கோடி வசூல் செஞ்சிருக்கு. தியேட்டர்ல நல்ல வரவேற்பு வாங்கின திரைப்படத்துக்கான OTT ரிலீஸ் எப்ப அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியா இதய முரளி திரைப்படத்துக்கான OTT ரிலீஸ் பத்தின அப்டேட் வெளிவந்திருக்குது. இதய முரளி திரைப்படம் வரப்போற ஆகஸ்ட் 7ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இந்த நெட்ஃபிளிக்ஸ் OTT ரிலீஸ் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.